செல்வராஜ் பிரபாகரன் ஏமூருங்களா? ஆமா, ஏமூர்ல. இல்லங்க, அது சுப்ரீம் கோர்ட் கேஸுங்க. ஆமா சார், சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான். நான் அந்த மனுவை படிச்சு பார்த்தேன், இப்பதான் படிச்சு பார்த்தேன். சரிங்க. அதுல செல்வராஜுக்கு நீங்க இது போட்டிருக்கீங்க, வக்காலத்து போட்டிருக்கீங்க இல்லைங்களா? சரிங்க. நான் இப்பதான் படிச்சேன். ஒன்றும் தவறு இல்லை. அது வந்து ஒரு அட்வொகேட் யாருக்கு வேணாலும் வக்காலத்து போடுவாங்க, எல்லாரும் எதிர்த்தரப்புல உள்ளவங்க கூட போடுவாங்க. பட் நீங்க வந்து எம்ஜிஆர் மாவட்ட இளைஞர் அணியில இணை செயலாளராக இருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க. நீங்க பார்ட்டியில முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, ஆக்டிவா இருக்கீங்க. உங்க கட்சிக்கும் தாவேகாவுக்கும் ஒண்ணு நேரடியா அரசியல் கூட்டு அப்படின்னு இது வரல. இல்ல, அது மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. நேரடியா இப்படி வரல. இருந்தாலும் ஒரு அட்வொகேட்டா தொழில் இந்த வேலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷன் அவ்வளவுதான். சரி, அது புரியுது. அதை நானே தான் சொல்றேன். அது தொழில் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இருக்கிற, இந்த இதே கேஸ்ல வாதாடி இருக்கிற அந்த ரங்காச்சாரி, சேஷாத்ரி நாயுடு, இவங்க 2 பேரும் ஏற்கனவே RSS பாஜக வழக்குகள் எல்லாம் ஆஜரானவங்க தான். இதே போல இப்ப ப. சிதம்பரம் கூட வேற சில வழக்குகள்ல கார்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் சார்பா ஆதரவா பண்ணிருக்காங்க. நளினி சிதம்பரம் ஆஜராயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான், அது புரிஞ்சுக்க முடியுது. பட் நீங்க வெறும் அட்வொகேட் இல்ல, நீங்க ஒரு ஆக்டிவான அரசியல் தலைவர். கரூரை பொறுத்தவரையிலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாம் க்ளோஸா இருக்கீங்க, எல்லா விஷயங்கள்லயும் ஆக்டிவா முன்னாடி நின்று பண்றீங்க. இப்ப கரூர் தாவேகா சார்பில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. அந்த கேஸ்ல தாவேகா சார்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, SITக்கு தப்பு கேட்கிறாங்க. விக்டிம் சார்பா அங்க கூட்டு போயிருக்காங்க. விக்டிம் தானா போகல, அவங்க ரொம்ப சாதாரண வறுமையான பின்னணியை சேர்ந்தவங்க, அவங்களை யாரும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற வீடியோக்கள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது தொடர்பான அந்த மனுல செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் 2 பேருக்கும் நீங்க வக்காலத்து போட்டிருக்கீங்க. பொலிட்டிக்கலி ஆப்போனண்டா இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்க? அதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம் தான். இல்ல, இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான். அப்படி பார்த்தா எடுத்தோடு செந்தில் பாலாஜி அங்க இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு உடனே பண்ணி ரெடி பண்றதுக்கு அந்த இடத்துல யாரும் பாக்கலைங்க. யாரும் பொலிட்டிக்கல் ரீதியா அந்த இடத்துல நாங்க டீல் பண்ணல யாருமே. 40 உயிர் செந்தில் பாலாஜி அரசியல் கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம உடனே இறங்கி வேலைகளை பார்த்தாரு. பண்ணிருக்கேன். எப்படி எங்க அமைச்சரும் போய் பார்த்தோம். அன்னைக்கு நைட் ஃபுல்லா எல்லாரும் அங்கதான் இருந்தோம். காலையில ஃபர்ஸ்ட் எடப்பாடி அவர் அப்ப நாங்க கூட தான் இருந்தாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபுல் வெளியில வந்துச்சுங்க. 7 மணி 7:30 வந்துட்டாரு. அது 4 மணிக்கே வர்றதா இருந்துச்சுங்க. இவங்க அதுக்குள்ள பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவசரமா டிஸ்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நாங்க காலையிலேயே சொன்னோம், வரவங்கள டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்டாங்க. எப்போ எத்தனை மணிக்கு சார் டிஸ்போஸ் பண்ணாங்க எல்லா பாடியும்? பிஃபோர் 4 o'clock எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதாவது 27ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. அடுத்த நாள் 28ஆம் தேதி நைட்டுங்க. என்னைக்கு நைட்டு சார்? அன்னைக்கு நைட்டு அந்த சம்பவம் நடந்த 27ஆம் தேதி நைட்டு. அதாவது ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிற அனைத்து கொஸ்டினும் நாங்க இங்க கேட்டோம். எப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், அது வேறுபட்ட கருத்து இருக்கு சார். அது வேற ஆர்டர்லாம் இருக்கு. அது வேற சப்ஜெக்ட். நம்ம அதை பத்தி இப்ப பேசணும்னா வேற இதுக்குள்ள போயிரும். நிறைய பேசிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கு நைட் தான் பண்ணாங்க. நைட் ஆரம்பிச்சாங்க. நைட் 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் பாடி பண்ணாங்க. மிட் நைட் எல்லாமே. ஆமா சார், ராத்திரி தானே சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் ராத்திரி தானே பண்ண முடியும் போஸ்ட்மார்ட்டம். 28ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி 5 மணி வாக்குல தான் கடைசி பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதுவும் 39வது உடல் தான். அதற்கு பிறகு 41 பேருங்கிறது ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து இருந்தாங்க. அப்புறம் 2 பேர் இறந்து போனாங்க. இது எல்லாமே மீடியாவில் வந்திருக்குங்க. இது ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. எல்லாருமே லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. ஹிந்துல வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு, தினத்தந்தியில வந்திருக்கு, எல்லா டிவிலையும் வந்திருக்குது. அது சுப்ரீம் கோர்ட்ல ஏன் அப்படி சொல்றாங்கிறது தனி ஆர்குமெண்ட். நம்ம அதை பத்தி பேச வேணாம். நான் உங்களுக்கு போன் பண்ணதோட ஒரே நோக்கம் இதுதான். இந்த 2 பேருக்கும் நீங்க வக்காலத்து போட்டிருக்கீங்க. பட் நீங்க ஒரு அதிமுகவுல தீவிரமா இயங்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது நீங்க தாவேகாவுக்கு சப்போர்ட்டா களமிறங்கிறீங்க. அதோட அரசியல் அவங்க கேக்குறாங்க, நம்ம பண்றோம், அவ்வளவுதான். பார்ட்டி உங்களை தேடி கேக்குறாங்க, கேக்குறாங்க, கேஸ் போகணும்னு சொல்றாங்க, நம்ம ஃபைல் பண்றோம். நம்ம அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இல்ல சார், உங்களுக்கு அவங்களை யாருன்னே தெரியாதுன்றீங்க. அப்புறம் புதுசா வர்றாங்க, அந்த கேஸ் போடுறோம்னு சொல்றாங்க. சொல்றேன்னா என்ன ஏதுன்னு கேக்குறோம். அப்படிங்களா டீடைல்ஸ் கேட்டு என்ன காரணம், நீங்க உங்க கட்சியில வக்கீல் இல்லையா அப்படின்னு கேக்குறோம். இல்லங்க, அவங்க ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனாங்க, நிறைய பேர் அங்க போய் பார்க்க போனவங்க யாரும் ஒரிஜினலா தாவேக்காரங்க எல்லாம் கிடையாது.
விஜய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துலதான் போனவங்க தான் அது சரி சார், அது சரி. இப்ப நீங்க உண்மைதான், சரிதான், புரியுது. நீங்க வக்காலத்து போட்டிருக்கிறது தாவேகா கட்சிக்காரங்களுக்கு இல்ல, விக்டிம் தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. குறிப்பா செல்வராஜுக்கு நீங்க போட்டிருக்கீங்க. அந்த மனுவை நான் படிச்சேன். அதனால வந்து நாங்க அந்த இடத்துல நாங்க கட்சி பாக்கலங்க. புரியுது. செல்வராஜ் தான் உங்களை தேடி வந்து எனக்காக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதா அவங்க சொல்றாங்க, கூட்டிட்டு வர்றாங்க சொல்றாங்க, அது வேறங்க. ரெண்டாவது வந்து நான் கேட்கணும் கட்சி இல்ல, அவங்க அந்த பதட்டத்துல அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அங்க அடிப்படை கட்டமைப்பு இன்னும் உருவாகலைங்க. இப்ப தாவேக்காவுக்கு வந்து இன்னும் வக்கீல் அணி அதெல்லாம் தனித்தனியே இல்ல. அவங்க தேடி வந்து இந்த வழக்குக்கு வக்காலத்து எனக்காக பண்ணுங்க அப்படின்னு கேட்டது யாரு சார்? அவங்க ஊர்ல இருந்து தான் வந்தாங்க. செல்வராஜ் ஆமா வந்தாங்க, பண்றாங்க. தெரியாதுன்னு சொல்றாரு சார். எனக்கு அவரை மிரட்டி சொல்ல வைக்கிறாங்க. உள்ளூர்ல இருக்க முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்கிட்ட கையெழுத்து கேட்டாரு, நான் போட்டு கொடுத்தேன். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் தான் டீல் பண்றாங்க. ஆமா, லட்சுமி நாராயணன் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர் தான் டைரக்ட் அட்வொகேட் அதெல்லாம் கிடையாது. புரியுது சார். இந்த நீங்க அட்வொகேட் கிடையாது, நாங்க ஜஸ்ட் வாங்க அவங்க அட்டஸ்டேஷன் பண்ணி தான் நாங்க அனுப்புறோம் சார். நான் சொல்றேன், லீகலி இதுல எந்த தப்பும் இல்ல சார். அட்வொகேட் எந்த பார்ட்டி எங்களோட ப்ரொபஷனலுங்க. உங்களை கொஸ்டின் கேட்கல, பொலிட்டிக்கலி தான் கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது. ஒருத்தர் வர்றாங்க, இப்ப ஆப்போசிட் டிஎம்கே ஒருத்தவங்க பிடிக்கலன்னு எங்களை கூட சொன்னாங்கன்னா நீங்க கேஸ் நடத்தி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ப்ரொபஷனல் அது வேற, இது வேறங்க. இது நீங்க தன்னிச்சையா வக்காலத்து போட்டது தானா, அல்லது உங்களோட பார்ட்டி தலைமையில இருந்து உங்களுக்கு வந்து யாரும் அதெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாதுங்க. இதுல எந்த விதமான இன்ஃபுளுன்ஸுமே கிடையாதுங்க. அவர் ஏன் இப்படி மாத்தி சொல்றாருன்னு தெரியல. உங்களை செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் இந்த ரெண்டு பேரும் உங்களை தேடி வந்தாங்களா? அவங்கள வேற யாரும் வந்தாங்களா சார்? கூட்டிட்டுல வரலைங்க. அவங்க ஊருக்காரங்களும் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ்ல யாருமே வர கிடையாது. தவறான தகவல். ஓகே. எந்த கட்சியிலயும் வரல. தாவேக்காவோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரும் வர கிடையாது. இவங்க தான் உங்களை தேடி வந்தாங்க, ஊருக்காரங்க. ஆனா செல்வராஜ் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது, தெரியலங்க. அதான் அவரை நேர்ல பார்த்து பேசினாதான் தெரியுங்க அப்படி மாத்தி சொல்றாருன்னு தெரியல. செல்வராஜ் உங்களை நேரடியா வந்து சந்திச்சாரா சார்? சந்திச்சுதான் போடுறாரு, கையெழுத்து போடுறாருங்க. ஆனா அவர் மறுக்கிறாரு சார். மறுக்கிறாரு. எதுக்காக அப்படி பண்றாருன்னு தெரியல. உங்களுக்கு தான் எங்க பொலிட்டிக்கல் என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விங்க, இது உண்மையுமே அவங்க தாவேக்கா வக்கீலுங்க மதுரையில இருந்து வந்திருந்தாங்க இங்க டீல் பேசுறதுக்கு. அப்ப அவங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கவர்மெண்ட் சைடு. என்னன்னா, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க ஒதுக்கிவிட்ட இடத்துல 1,27,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு. அது அந்த மாதிரி சொல்ற எல்லாம் பேசலாம். பட் நான் இப்ப போன் பண்ணோட பர்பஸ் அது இல்ல. அதையெல்லாம் பேசினா இதுலதான் நிறைய கான்ஸ்பிரசி தியரி, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம டிஸ்கஸ் பண்றதா இருந்தா அது பெருசா போகும். ஸ்பெசிபிக்கா இதை பத்தி கேட்கறது தான் நான் உங்களுக்கு பேசினேன். அப்படின்னா அட்வொகேட் நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வக்காலத்து நாங்க மெயினா வாங்குறதே அதுக்குதாங்க. நாங்களாம் போய் டைரக்டா ஆஜராகக்கூடாது. அவங்க எங்களுக்கு வக்காலத்து கொடுத்தாங்கன்னா தான் நம்ம ஆஜராக முடியும். அதை யாரும் நம்ம இது ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. சரி சார், நல்லது சார். அதை பத்தி கேட்டேன். நன்றி சார். நன்றி.